தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. என்பதில் தெய்வம் நமக்கு அமைதி தர வந்திருக்கின்றார். அந்த அமைதியை எப்படி தெய்வம் நமக்கு தருகின்றார்? நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி தெய்வம் நமக்கு அந்த அமைதியை விட்டு சென்றிருக்கின்றார்? 3 நிலைகளில். ஒன்று, இறை வார்த்தை வழியாக. ஒரு மனிதன் இறை வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் குழப்பமான சூழலில் அவன் தெளிவில்லாத நேரையில் அவன் இறைவார்த்தை படிக்கின்ற பொழுதோ அல்லது துன்பமான வேரையில் துக்கமான நேரத்தில் அவன் இறைவார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் இதோ அவன் எதிர்பார்க்குற அந்த ஆறுதல் அந்த வார்த்தை வழியாக வரும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன். வார்த்தை வழியாக தெய்வம் நமக்கு ஆறுதல் தருவதை நாம் பார்க்கின்றோம். 2வது, பாவ சங்கீர்த்தனம் எனும் புனிதமான அருட்சாதனங்கள் வழியாக. இதோ நான் அமைதியை இல்லாமல் நான் வாழ்கின்றேன், என்னுடைய பாவங்கள் குற்ற உணர்வுகளாக என்னை அடித்து கொண்டிருக்கின்றது, என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, எனக்கு பயமாக இருக்கின்றது. அப்போ குற்ற உணர்வோடு நான் மனநிலையோடு இருக்கிற சமயத்தில் நான் போய் என் குற்றங்களையும் பாவங்கள் அறிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அங்கு என்னை மன்னிக்கின்றார். மன்னித்து சொல்கிற வார்த்தை, அமைதி கொண்டிரு, இதோ நான் மன்னித்து இருக்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், எனக்கு அமைதி இதோ அந்த புனிதமான அருட்சாதனம் வழியாக கிடைக்கிறது. 3வது, திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் ஆண்டவரே யாரும் இல்லை, தனியாக இருக்கின்றேன், உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை, எல்லோரும் நீ விட்டு போய்விட்டார்கள் இருக்கிற சமயத்தில் அப்பத்தின் வடிவில் நற்கநாதராக தெய்வம் என் உள்ளில் கடந்து சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே, தைரியம் கொள், அமைதியோடு இரு. அப்போது நற்கருணை வழியாக திருப்பலி வழியாக தெய்வம் இது அமைதியை எனக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்போ அந்த 3 நிலைகளால் தெய்வம் விட்டு செல்கிற சமயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த அமைதியை சொந்தமாக்க வேண்டும் என்றால் வார்த்தையை படிக்க வேண்டும், பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இந்த 3 காரியத்தில் நான் ஈடுபடுகிற சமயத்தில் நிச்சயமாக இயேசுவோட அமைதியை என்னால் அனுபவிக்க முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நான் தருகின்ற அமைதி உலகம் தருவது போல் அல்ல என்று நீ தாமே சொல்லியிருக்கின்றீரே. உண்மைத்தான் ஆண்டவரே. இதோ உன்னுடைய அமைதியானது எங்களுக்கு மன நிறைவை தருகிறது. அந்த நிறைவை நோக்கி நாங்கள் வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துடலும். பலிப்பிடத்தை நோக்கி வரக்கூடிய கிருபையை தந்துடலும். பாவ சங்கீர்த்தனம் என்னும் தொட்டியை நோக்கி போக கிருபையை எங்களுக்கு தந்துடலும். இறை வார்த்தையை படிக்க வரத்தை எங்களுக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.